என்னை பொறுத்த வரைக்கும் நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டே போட்டேன். ஆனால் சீரியஸா ம் ஆனால் வந்துட்டு நானே எனக்கே வருத்தமாக இருக்குது. ஏன்டா டிஎம்கேக்கு ஓட்டு போடலை, ம் இந்த டிவிகேக்கு ஓட்டு போடலை அப்படின்னு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி சொல்லுங்க. கட் பண்ணி இப்போ சொல்லுங்க. நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன் ஆக்சுவலி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்டா டிவிகேக்கு ஓட்டு போடலை அப்படின்றது சமீபத்தில் திருச்செந்தூர் கூட போயிருந்தோம். முன்னாடி போயிருந்தப்ப எல்லாத்துக்குமே காசு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பழனி கோயிலில் எல்லாமே சுற்றி வர்றதுக்கு எல்லாத்துக்கும் தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு நம்மளா கொடுத்தா கூட அவங்க பயப்படுறாங்க. வேண்டாம், அங்கே பிடிக்கிறாங்க, வேலை போயிடும் அப்படின்ற பயம் வர அளவுக்கு இப்போ இருக்கிற ஆட்சி கரெக்டாக போயிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே எவ்வளோ தேவலாம். ஓகே, நீங்கள் திமுக ஓட்டு போட்டுவீங்க? ஆமாம், டிஎம்கேக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். ஆனால் வந்து இப்போது டிவிக்கே எவ்வளோ பரவாயில்ல, ஏண்டான்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஓகே, 2031 யாருக்கு போடுவீங்க? அவருக்கும் அது அவருக்கு டிவிகேக்கு தான். டிவிகேக்கா 100%. இப்போ தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் இருக்காரு இல்லையா, அவர் கொண்டு வந்த நல்ல திட்டங்கள் என்னென்ன உங்களுக்கு ஏதாவது சொல்ல தெரியுமா? நிறைய திட்டங்கள் வந்துட்டு அவரால் முடிஞ்ச வரைக்கும் 3 monthsல அவரால் இந்த 2 monthsல எவ்வளோ கொண்டு வரமோ கொண்டு வந்திருக்காரு. அவ்வளோதான். அது வந்துட்டு எப்படின்னா சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோட செயல்பட்டுருக்காரு. ஓகே, என்ன கொண்டு வந்திருக்காரு மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு 3 விஷயம் சொல்லுங்க. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிங்கப்பெண்ணை இது மேக்சிமம் அது ஓரளவுக்கு பரவாயில்ல. அவரால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதை கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்துட்டு இந்த ரவுடிசம், கஞ்சா இதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது. டாஸ்மார்க்கு இதுக்கு அப்புறம் எல்லாமே இந்த டாஸ்மார்க்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காரு, அது சொல்லலாம். சரி, ஓகே ஜி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் அங்கே போய் தான் நிறைய இறந்து போனாங்க நிறைய பேர். மறுபடியும் அங்கே போயிருக்காரு. அது வந்துட்டு ஆனால் கொஞ்சம் மர்மமாக தான் இருக்குது. அது யாரோட செயல்பாடு அப்படிங்கிறதே தெரில. கரூரில் இறந்து போனது ஒரு வேளை வந்துட்டு நான் வந்து எலெக்ஷன்லாம் போடுறதுக்கு முன்னாடி அகென்ஸ்ட் நான் டிஎம்கே சைடு தான் யோசித்தேன். இப்போது வந்துட்டு யார் மேலே தப்பு இருக்குன்னு கரெக்டாக என்னால் அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியல. கரெக்டாக நான் இந்த கட்சியும் சொல்ல முடியாது, அந்த கட்சி. அங்கே கரூர் போனார் விஜய், பார்த்தோன்னா நிறைய பேர் பார்த்தோன்னா சாவிச்சுட்டு வந்துட்டார், நிறைய பேர் பேசினாங்க. ஆனால் அவர் என்ன தான் இருந்தாலும் அது அவரோட தப்பு தான். அவர் அங்கே இருந்திருக்கலாம். மேக்சிமம் அந்த நேரத்தில் அவர் அங்கே இருந்திருக்கலாம், போகாமல் அந்த இடத்துல. இது என்னோட ஒப்பீனியன். அந்த நேரத்தில் மட்டும் அவர் போகாமல் அந்த இடத்துல இருந்து அப்போவே ஏதாவது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே, அப்படின்னா யாரும் அவர் மேலே குற்றம் சொல்லிடுற அளவுக்கு இருந்திருக்காதுல்ல. இல்லை, அங்கே ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா எல்லாமே அங்கே யாருமே இருக்க விட மாட்டாங்கல்ல. சரி, இருக்க விட மாட்டாங்க, ஓகே. ஆனால் இவர் ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருந்திருந்தா எதிர்கட்சியாக இருந்தாலும் இப்போ நானே இருக்கேன், நானே அவர் மேலே தப்பு சொல்லியிருக்க முடியாதுல்ல. சரி, ஓகே. இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா தமிழ்நாடு முதலமைச்சரை ஓட்டு போட்டு வர வச்சாங்க இல்லையா, அவர் மேலே தப்பு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அது எப்படி மக்கள் இவ்வளோ நம்புறாங்க? என்ன காரணத்துக்கோசம் நம்புறாங்க? அவர் வந்துட்டு காசுக்கு ஆசைப்பட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஆமாம், அது வந்துட்டு அந்த நம்பிக்கை எனக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி இல்லை. ஆனால் இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் எனக்கு அவர் மேலே 100%. எது வச்சு நான் 100% உங்களுக்கு வந்து ஏன்னா இப்போ கோயில்ல இருந்து நான் எல்லாமே போய் பார்க்குறப்ப முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையா சேஞ்சஸ் தெரியுது. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சேஞ்சஸ் தெரியுது. நிறையா வந்துட்டு எப்படி சொல்கிறது, நிறைய மாற்றங்கள். காசு பிடுங்காத இடமா இருக்குது எல்லா. ஓகே, இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அண்ணா இருக்காரு. இப்போ கரூரில் போயிட்டு அங்கே போயிட்டு பார்த்தோன்னாக்கா ஒரு திருட்டு திமுகன்னு சொல்கிறது, கரூரில் ஓனருன்றது அது எல்லாமே மிகப்பெரிய விமர்சனமாக பார்க்கப்படுது இல்லை. ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்படிலாம் பேசலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது பேசக்கூடாது தான். மேபி அது தப்பு தான். நாகரிகத்தை தாண்டி அது வந்து நாகரிகத்தை தாண்டி அது தப்பு தான். அது என்னவா இருந்தாலும் கொஞ்சம் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இது பண்ணலாம். அவரோட ஆட்சி எல்லாமே ஓகே, ஆனால் அவர் பேசுறது கொஞ்சம் வந்துட்டு குறைச்சிக்கிட்டா கொஞ்சம் இதுவாக இருக்கும். எப்படிலாம்? ஏன்னா அவர் வந்துட்டு இல்லை, நல்லது கெட்டது அதெல்லாம் தாண்டி அவங்களோட ஆட்சி காலம் வந்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத விட ஒரு கரெக்டாக தான் இது பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறேன். சரி, ஓகே, நன்றி.